வணக்கம் மக்களே, என்ன செய்வீங்க? குழம்பு வச்சிங்களா? சாப்பிட்டீங்களா? நான் பாருங்கள் சாம்பார் வச்சுட்டுங்க. அது என்ன ஸ்பெஷல்னால் மண்சட்டியில் வைக்கேன் பாருங்கள், கருப்பு சட்டியில். ஏற்கனவே 2 சட்டி இருந்தது. நான் அது ஒரு புழங்கும்போது ஒரு மாதிரி இந்த குழம்பு ஸ்மெல் அடிச்சுன்னு வச்சுட்டேன். இப்போ அன்றைக்கி திண்டுக்கல்லுக்கு போயிட்டு வந்தோம் பார்த்திங்களா. அப்போ அவுட்டரில் ஒரு கடை இருந்தது. அதில் ஒரு பொண்ணு வச்சு விற்றுக்கிட்டு இருந்தா. 250 ரூபான்னு சொன்னான். நானும் சரி குறைச்சி கேட்டேன், கொடுக்கல. சரி அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இது எப்படி இருக்குன்னு இன்றைக்கி தான் பார்க்கணும். பாருங்கள், பொங்கி வரும் பாருங்கள். இதில் இந்த குழம்புல நான் பக்கத்தில் வந்து ஜாக்கிரதையாக பொங்கி வடிஞ்சிரும். தாளிச்சு விட்டாச்சா. இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை அணைச்சி 2 நிமிஷம் கழித்து எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த குழம்பு சட்டி நல்லா வெப்பத்தை நல்லா ஈர்க்கு. இப்போ இதே இன்னொரு சின்ன சட்டி வாங்கிட்டு வந்து பாருங்கள். அதில் பீன்ஸ் பொரிக்க பாருங்கள். அதில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு பருப்பு போட்டாச்சு. இது நல்லா பொரியணும். இது வந்து சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் சூடு ஆயிடுச்சு. நல்லா நம்ம சூடை மறுபடியும் குறைச்சிக்கிற வேண்டிய அந்த அளவுக்கு வெந்துடும் குழம்பு. ஆஃப் பண்ண பிறகும் அது வெந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம இறக்கி வச்சிடணும். இப்போ இதுக்கு நல்லா பொரியணும். இந்த கடுகு பருப்பு நல்லா பொரியணும். அப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் உங்களுக்கு தெரியாதா? இப்போது அதில் வந்து மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஏன்னா பெரிய ஆளுங்க சாப்பிட்டாலும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டாலும் வாயில் தட்டுப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இப்படி நீளமாக கீரி போட்டால் உரப்பு இறங்கும். நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம். அதுக்காண்டி தான் இப்படி. இது நல்லா ஓரளவு இது பண்ணோன்னே வெந்த உடனே நம்ம பீன்ஸ் அது தட்டிட்டு தான். இந்த பீன்ஸ் வந்து சாதாரண பீன்ஸில் உருண்டையாக இருக்கும். கொஞ்சம் நல்லா திக்கு கருப்பில் இருக்கும் பாருங்கள். பச்சையாக திக்கு பச்சை உருண்டையாக இருக்கும். இந்த பீன்ஸ் வெளி பீன்ஸ் கிடையாது. நம்ம ஊரில் பக்கம் நாங்கள் போகும்போது ஆசைப்பட்டு இதை வாங்க. நல்லா பச்சை பச்சைன்னு, அதாவது ஒரு கரும்பச்சை நேரத்தில் இருந்தது. நார் அவ்வளோவா இருக்கவே செய்யாது. இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை போட்டுட்டேன்னா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நீங்கள் அவிச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். பச்சை பீன்ஸை போடுறத தண்ணி இல்லாமல் நீங்கள் அவிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேங்காய் பூ போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் பூ அதிகமாகிட்டேன்னா ஸ்டாக் வச்சுருப்பேன். கடைசி முடிஞ்சிட்டு இருக்கெல்லாம் போட்டுருவோம். வேறு புதுசாக நம்ம துருவி வச்சுக்கலான்ட்டு இருக்கெல்லாம் போட்டேன். போட்டு நல்லா ஒரு கிளறு இருந்தேன். உப்பெல்லாம் முதலே போட்டணும். நம்ம பீன்ஸ் போடும்போது உப்பெல்லாம் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லாட்டிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இதுக்கு ஒரு தக்காளி தொக்கு வச்சேன். வாய் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால தக்காளி பழத்தை அவிச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா வடிகட்டி கடுகு முறை போட்டு நல்லா மிளகாத்தப்பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு தொக்கு மாதிரி பண்ணிட்டேன் பாருங்கள். சரி, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்போர்ட் பண்ணி போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலையா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். சரி, சாப்பிட போமா?